அவன் தனியால் இல்ல, நாமெல்லாம் சேர்த்துதான் அவன். நாமெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவனுக்கு காட்டணும். அனைவருக்கும் வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலித் சமுதாய மக்களுடைய மேம்பாட்டிற்காக, முன்னேற்றத்திற்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறாங்க. அப்ப அவருடைய மரணம்ங்கிறது தலித் சமுதாய மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. அது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் ஒரு பேர் இழப்பாகத்தான் பார்க்கப்படுது. இதற்கிடையில ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க என்கிற விவரம் வெளியில வந்த உடனேயே இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் நேரடியாகவே களத்திற்கு வர்றாங்க. அப்ப அவருடைய இறுதி நாள் அடக்கம் முடிகிற வரைக்கும் ப ரஞ்சித் களத்துல இருக்கிறாங்க. இருந்த பிறகு அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கையில நிறைய விடயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 விடயத்தை மேற்கோள் காட்டி இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் தன்னோட அறிக்கையை தன்னோட எக்ஸ்டர்னல் பக்கத்தில் கொடுத்திருக்காங்க. அதுல நிறைய இடத்துல தமிழ்நாட்டுடைய ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய அரசாங்கத்திற்கு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா சமூக ஊடகத்துல வந்த ஒரு அவதூறுகளை பற்றியும் தன்னோட கருத்தை பதிவு செய்திருக்காங்க. ஆனா இந்த அறிக்கையை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒட்டுமொத்தமாகவே திமுக மீது இருந்த நம்பிக்கை என்பது இழந்து விட்டார் என்கிறதா நமக்கு தெரிய வருது. அதாவது திமுகவுடைய வெற்றி என்பது தலித் சமுதாய மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் சாத்தியப்படுவான்னு கேட்டா 100% நடக்காது. இன்றளவும் ஐயா திருமாவளவன் அவர்கள் திமுகவோடு கூட்டணியில் இருப்பதனாலேயே 15% மேற்பட்ட வாக்குகளை திமுக அறுவடை செய்து தன்னுடைய வெற்றியை ஒவ்வொரு தடையும் நிலைநாட்டுக் கொள்ளுது. அதற்கு முக்கியமான காரணம் தலித் சமுதாய மக்கள் சமூக நீதிக்காக திமுக போராடுகிறது என்கிற ஒரு பிம்பம் இருப்பதனால அந்த ஒட்டுமொத்த பிம்பத்தையுமே கேள்விக்குள்ளாக்குற வகையில இயக்குனர் ப ரஞ்சித் தன்னோட அறிக்கையில ஒரு கேள்வி வைத்திருக்கிறாங்க. தன்னுடைய முதல் வார்த்தையிலே இயக்குனர் ப ரஞ்சித் ரொம்ப கடுமையான கோபத்தின் மூலியமா தான் தொடங்கி இருக்கிறாங்க. கோழைத்தனமான கொடூர படுகொலைக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுடலை சலசலப்பும் பதற்றம் ஏதுமின்றியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிகழாமல் நல்லடக்கம் செய்து விட்டோம். அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கையை அவர் கொண்ட கொள்கையான பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் அரசியலை இன்னும் தீரத்துடனும் உறுதியுடனும் களமாடுவோம். அதுவே அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாக அமையும். ஜெய்பீம் என்று ஆரம்பித்திருக்கிறாங்க. இதற்கான முழு அர்த்தமே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ப ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய கண்ணீர் வணக்கத்தை தெளிவுபடுத்துறாங்க. குறிப்பா அந்த படுகொலையில் இருக்கக்கூடிய துரோகம் என்ன, ஒரு கோழைத்தனத்தை சுட்டி காட்டுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நேரெதிராக சந்தித்து அவருடைய மரணத்திற்கு ஒரு காரணத்தை நிலைநாட்டக்கூடிய எந்த ஒரு காரணமும் இந்த படுகொலையில கிடையாது என்பதை இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் தெளிவா சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்ததாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதும் இல்லாமல் நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் என்கிற வார்த்தையை அதில் பதிவு செய்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த விடாமல் நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் அப்படின்னா அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிகழ்த்துவதற்கு எதனா ஒரு வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருந்திருக்குதான்னு கேட்டால் இருந்திருக்குது. ஏன்னா அவருடைய படுகொலை என்பது அவ்வளவு எளிதாக நடந்தது கிடையாது. திட்டமிட்ட ஒரு படுகொலைன்னு சொல்லப்படுது. அந்த படுகொலையில் 2 நாட்கள் ஒரு பின்னடைவை நோக்கி தான் அடக்கம் செய்யப்படுது. இரண்டாவதா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதனையொட்டி திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் சமூக வலைதள ஊடகங்களில் வன்மத்தை பரப்பி கொண்டிருப்பவர்களிடம் சில கேள்விகள்னு வைக்கிறாங்க. இதை நம்ம 2 விதமா பார்க்கலாம். திமுகவுடைய அரசாங்கம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சமூக ஊடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் இதை ஒரே வரியில கூட இதை சொல்லி முடிச்சிருக்கலாம். திமுகவும் திமுகவுடைய இணையதள ஊப்பிகளும் அப்படின்னு கூட அவங்க அந்த வார்த்தையில சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல எந்த ஒரு அரசியல் நமக்கு திமுகவை பிடிக்கல, அவங்க மீது ஒரு குற்றம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை நிகழ்ந்த பிறகு திமுக அரசு மீது வந்த விமர்சனங்கள் அத்தனைக்கும் இணையதளத்தில் திமுகவுடைய பத்திரிகையாளர்கள், திமுகவிற்கு ஆதரவான ஊடகங்கள், திமுகவிற்கு ஆதரவாக இயங்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் இவர்கள் அனைவருமே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ரொம்ப கேவலமாக கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவருடைய அரசியலை கொச்சைப்படுத்தியதுதான் அதிகம். அதை இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் ஒரே வரியில கூட சொல்லி முடிச்சிருக்கலாம். ஏன் 2 இடத்துல பயன்படுத்தலாம்னு நமக்கு தெரியல. முதல் கேள்வியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சென்னை மாநகரில் செம்பியல் காவல் நிலையம் மிக அருகாமையிலேயே படுகொலை நடந்திருக்கிறது. இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என்று ஒரு கேள்வி வைத்திருக்கிறாங்க. காவல் நிலையத்துக்கு அருகிலேயே ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னா கையில் ஆயுதத்தை எடுத்துட்டு வர்றாங்க, ஒரு திட்டம் போடுறாங்க. குறிப்பாக சென்னை போன்ற மாநகர பகுதிகளில் காவல்துறையோட கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அங்கே கண்காணிப்பு கருவிகள் இருந்து அந்த பகுதியில் எந்த ஒரு தவறுதலும் நடந்துவிடக்கூடாது என்கிற அளவுக்கு தீவிர கண்காணிப்பு இருக்கும். அப்படி இருக்கும் போதே ஒரு படுகொலை நடக்குது. குறிப்பாக படுகொலை செய்யப்பட்ட நபர் ஒரு சாதாரண நபர் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே உயிர் தான். அதில் மாநில தலைவராக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் நமக்கு வேறுபாடுகள் கிடையாது. குறிப்பாக ஒரு மாநில தலைவரை நம்ம படுகொலை செய்தோம் அப்படின்னா இத்தனை விடயங்களையும் தாண்டி சிசிடிவி கேமரா இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காவல் நிலையம் அருகிலேயே இருக்குது, காவல்துறை அருகிலேயே இருக்கிறது, பொதுமக்கள் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மாட்டிக்கொண்டாலும் என்கிற அச்சம் இல்லாத கொலையாளிகள் என்ன பண்றாங்க, ரொம்ப துணிச்சலோடு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்படுறாங்க. அப்ப இது என்ன மாதிரியான ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, யாரு இருந்தாலும் பரவாயில்ல,
கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் எப்படி வேணாலும் கொலை செய்ய முடியும். யாரும் இங்கே வந்து தடுக்க மாட்டாங்க. காவல்துறையை பார்த்து பயப்பட வேண்டிய அச்சம் எதற்கு இருக்குது? ரெண்டாவது ஒன்று, காவல்துறை அருகில் இருந்தே இந்த சம்பவம் நடக்குதுன்னா காவல்துறைக்கு தெரிந்தே நடந்திருக்கிறதா என்கிற கேள்வி கூட அதில் எழத்தான் செய்யுது. அப்போ இயக்குனர் ப. ரஞ்சித் அவருடைய முதல் கேள்வியிலே என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இது காவல்துறைக்கே இது தெரிந்தே நடந்திருக்குதா என்கிற சந்தேகத்தையும் தான் அவருடைய கேள்வியில் வைக்கிறாங்க. ரெண்டாவது அவருக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன, படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழி வாங்கவே இதை செய்திருப்பதாக தகவல் காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார்? குறிப்பாக அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, அவர் ஒரு 2 லைன்ல ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழி வாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதுல என்ன அப்படின்னா, கூடுதலாக ஒரு வார்த்தையை பதிவு செய்யணும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நடந்திருந்தது 6 மணிக்கு. 8லேருந்து 8:30 9 மணிக்குள்ள என்ன ஆகிடுதுன்னா, படுகொலை செய்தவர்கள் அத்தனை பேரும் சரணடைந்து விட்டார்கள் என்கிற செய்தி வருது. இது சரணடைந்து விட்டது தான் உண்மை. கொலை செய்தவர்கள் நான் தான் கொலை செய்தேன்னு சரணடைந்துட்டாங்க. ஆனால் ஊடகங்கள் எப்படி போடுது, காவல்துறை என்ன சொல்லுது, தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தீவிரமாக கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்தோம் அப்படின்னு. அதுவே பச்சை பொய் தானே. கைது செய்வதற்கும் சரணடைவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அப்போது சரணடைந்தவர்கள் யார்? எதனால் கொலை நடந்தது? கொலை நடத்தியவர்களும் அவர்களே, சரணடைந்ததும் அவர்களே. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் யார் என்கிற கேள்வி அங்கே பெரிதளவில் வருது. ரெண்டாவது ஒன்று, சரணடைய வேண்டிய தேவை அவர்களுக்கு என்ன இருக்குது கொலை செய்துவிட்டு? அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அப்போ இது வந்து முழுவதுமாகவே ஒரு நாடகம் போல தான் தெரியுது. யாரோ ஒருத்தவங்களோட தூண்டுதலுக்கு பேரில் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. அதை காவல்துறை வந்து தனக்கு எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலை, தேவையில்லாத தலைவலியை நம்ம எடுத்து வச்சுக்க, இதுதான் சரி அப்படின்னா இது அந்த போக்கிலே நம்ம வந்து போயிடலாமே, கூடுதலாக ஒரு சந்தேகத்தை பொதுமக்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகவே காவல்துறை செயல்படுதான்னு அவங்க அந்த கேள்வியில் வைத்திருக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, இது உண்மையா பொய்யானே தெரியல, அதுக்குள்ள காவல்துறை இதுதான் அப்படி சொல்லி ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருந்திருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விசாரணையே தொடங்கி எதுவுமே பண்ணலைங்கிறப்போ ஒரே நாளில் மாலை கொலை நடக்குது, இரவே இதற்கான காரணத்தை கண்டுபிடித்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி காவல்துறை எப்படி இதை வந்து உறுதி செய்ய முடியும் என்கிற கேள்வியை வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழுமையான காரணத்தை கண்டுபிடிக்க விடாமல் தடுப்பது யாரு, எது உங்களை தடுக்குது என்கிற கேள்வியும் முன்வைத்திருக்கிறாங்க. மூன்றாவதா, சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது? உண்மையிலேயே இந்த கேள்வியை வந்து நீண்ட நாட்களாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைவருமே இந்த கேள்வியை வைத்திருக்கிறாங்க. இப்போ ப. ரஞ்சித் அவர்கள் அந்த கேள்வி வைத்திருக்கிறாங்க. அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது? தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் பொழுது அச்சம் ஏற்படுகிறது. இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையில் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு லைன் மட்டும் என்ன அப்படின்னா, தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவர்களை மிக சுலபமாக கொல்லக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால், தலித் மக்களை எப்படி வேணாலும் கொண்டுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையை அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்குதுன்னு இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் நேரடியாகவே திமுக மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டால் மறுக்க முடியாத உண்மைன்னே சொல்லலாம். யாரை உதாரணம் சொல்லலாம்? பெரிய பெரிய நம்ம தலைவர்கள் படுகொலை, இது எதையுமே நம்ம காரணம் சொல்ல தேவையில்லை. இந்த விடயத்திற்கு ஒரு தெளிவான ஒரு சான்று யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வன்னியர்ஸ் அவர்கள் தன்னோட எக்ஸ்ட்ரா பக்கத்தில் திருமாவளவன் அவர்கள் கூட நிறைய தடவை பதிவு செய்த ஒரு விடயம் என்னன்னா, நிறைய கிராமங்களில் விடுதலை சிறுத்தை கட்சிகளோட கொடிகளையே ஏற்றுவதற்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க. காவல்துறையே மறுத்து இருக்குது. அங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய உடன்பிறப்புகள் தடுத்து இருக்கிறாங்க. திமுகவுடைய கட்சியை தடுத்து தான் இருக்குது. திமுகவுடைய கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது. ஆனால் திமுக இருக்கக்கூடிய ஊருக்குள்ள விடுதலை சிறுத்தை கட்சிகளோட கொடி இருக்கக்கூடாது என்பது இன்னைக்கு திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்குது. நிறைய கிராமங்களில் சிற்றூர்களில் விடுதலை சிறுத்தை கட்சிகளோட கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டு இருக்கிறது. அந்த கொடிகள் ஏற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. முக்கியமான காரணம் திமுகவாக இருந்திருக்காங்க, காவல்துறையாக இருந்திருக்காங்க. இதை திமுகவுடைய அரசாங்கம் இன்றளவும் அதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அதற்கான ஒரு அழுத்தம் கொடுத்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு அந்த சுதந்திரம் கிடைத்திருக்குதானா? கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலியமாக வாக்குகள் வேணும். ஆனால் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உழைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியோட கொடி என்பது எந்த சிற்றூர்களுக்கும் வேண்டாம் என்பது இன்றளவும் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதைத்தான் அவர்கள் கேட்குறாங்க. தலித் மக்களுக்காக போராடக்கூடியவர்களை எளிதில் அவங்கள வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விட முடியும் என்கிற சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதா அப்படின்னு. அதானே இங்கே நடக்குது.
எவ்வளவு போராட்டம். வன்னியரசு அவர்கள் தன்னோட எக்ஸ்ட்ரா பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க, அதிமுக ஆட்சியை விட திமுகவுடைய ஆட்சியில பட்டியலின மக்கள் மீது அதிகமான குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறது, அது நிரூபிக்கப்படாமலேயே அதற்கான தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறது, நிறைய ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற கேள்வியை வன்னியரசை கேட்டிருந்தாங்க. சமூக நீதி பேசக்கூடிய திமுகவுடைய ஆட்சி, பெரியாரை பின்பற்றக்கூடிய திமுகவுடைய ஆட்சி, நாங்கள் தான் தலித் சமுதாய மக்களுடைய வாக்குகளையே வாங்கி நாங்கள் தான் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க போகிறோம் சொல்லக்கூடியவர்கள் எப்படி இதை அனுமதித்து இருந்தாங்க? அவருக்கு உயிரில் அச்சுறுத்தல் இருக்குங்கன்னு ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் காவல்துறைக்கு தெரிந்திருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு பாதுகாப்பாவது கொடுத்திருக்கணும், வீட்டுகளிலேயாவது ஒரு காவல் அனுமதி கொடுத்திருக்கணும். எதையுமே செய்யாமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இப்படிப்பட்ட படுகொலை நிகழ்த்துவதற்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை தெளிவாக இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. நான்காவதா சொன்னது, பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த ஒரு விடயத்துல திமுக மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நான் இழந்து விட்டதாகவே கருதுகிறேன்கிறதா இயக்குனர் பாரஞ்சித் அவருடைய கருத்தை இதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர் இறந்துடுறாங்க, 2 நாட்கள் அவருடைய உடல் வைத்திருக்கப்படுது அடக்கம் செய்யாமல். அதற்கு ஏன் அப்படின்னா, குறிப்பா அவர் எந்த இடத்துல அடக்கம் செய்யப்படலாம் என்கிற வழக்கு விசாரணைக்கு வருது. முதல் நாள் மாலையிலே தெரிந்திருக்கிறாங்க, அடுத்த நாள் காலையிலே தெரிந்திருக்கிறாங்க, மதியம் தெரிஞ்சுக்கிறாங்க, இறுதியா இரவுல தான் நமக்கு தெரிய வருது. அவருடைய அடக்கம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்திற்கு மேல நடந்து வெளியே சென்னை மாநகராட்சிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பொத்தூர் என்னும் பகுதியில் அவங்களை அடக்கம் செய்து கொள்ளலாம் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் தகவல் தெரிவித்து அங்க அடக்கம் செய்யப்படுது. அப்ப அதைத்தான் இயக்குனர் பாரஞ்சித் என்ன கேள்வியா முன்வைக்கிறாங்க அப்படின்னா, 2 நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பம் இல்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பம் தன்னோட சொந்த இடத்துல அடக்கம் செய்ய விருப்பப்பட்டிருக்காங்க. கட்சி நிர்வாகிகளும் அதே விருப்பப்பட்டிருக்கிறாங்க. பாரஞ்சித் போன்றவர்களும் அவருடைய நெருங்கிய பழகிய அத்தனை பேரும், ஏன் பொதுவாக சொல்லப்போனால் அவருடைய சொந்த இடத்துல ஏன் அடக்கம் செய்யக்கூடாது என்கிற கேள்வியை எல்லாருமே முன்வைத்து இருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் கொஞ்சம் கூட இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாம அவங்களுடைய நினைவிடம், அவருடைய அடக்கம் செய்யக்கூடிய இடம் சென்னை மாநகர பகுதிகளில் அவருடைய சொந்த இடத்துல இருக்கக்கூடாது, விஜயகாந்திற்கு அனுமதி அளித்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, அது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அவரை வெளியில ஒரு இடத்துல அடக்கம் செய்து கொள்ளலாம்னு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து கொடுக்குறாங்க. பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு. உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்கிற கேள்வி எழவே செய்யுங்கிறாங்க. நடுநிலையா இருக்கக்கூடியவர்கள் இல்ல பிற சமூகத்தினர் இதை பார்த்த உடனேயே தலித் சமுதாய மக்களுக்குன்னா என்ன வேணாலும் செய்ய முடியுமா, அரசுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குதுல்ல, அப்ப அதைத்தானே செய்ய முடியும், இப்படி நம்ம இதை பார்க்க கூடாது. திமுகவுடைய அரசாங்கத்துக்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசாங்கம் நினைத்திருந்தால் எங்க வேணாலும் அதற்கான அனுமதியை கொடுத்திருக்க முடியும். விஜயகாந்த் அவர்களுக்கு நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம் என்கிற சூழல் இருக்கும் பொழுது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மட்டும் ஏன் நீதிமன்றத்துக்கு போக வைத்தாங்க? குறிப்பா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எடுத்த உடனேயே ஒரு பாதுகாப்பு அரணாக ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வேலைகள்ல அரசாங்கம் இறங்கி இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. தன் மேலே பெரிய ஒரு பழி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஊடகத்தை ஒருங்கிணைத்து ஊடகத்தின் மூலியமாக ஒரு பரப்புரையை மேற்கொண்டது திமுக. அதுல தெளிவாக இருந்தது. ஆனால் அந்த விடயத்தை கையாளக்கூடிய விடத்துல திமுக படுதொழிவு அடைந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் பாரஞ்சித் அவர்கள் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாங்க. நிர்பந்திக்கப்பட்டோம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு திட்டமிட்டே வெளியில கொடுத்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறையே இல்லை என்கிற சந்தேகத்தை தான் எழுப்புது அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா தலித் மக்களுடைய வாக்குகளை வாங்கி அதிகாரத்துக்கு வந்த திமுக அந்த மக்களுக்காக குறைந்த பாரபட்சம் காட்டி கூட அந்த இடத்துல அனுமதி வாங்கி கொடுக்க முடியலையா? ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு மெரினா கடற்கரையில் இருக்கிறாங்க. ஐயா கருணாநிதியோட சொந்த இடமும் கிடையாது, தமிழ்நாட்டுடைய சொந்த இடமும் கிடையாது, திமுகவுடைய அறக்கட்டளைக்கு சொந்த இடமும் கிடையாது. அது மெரினா கடற்கரை, அந்த இடத்துல தலைவர்கள் புதைக்கப்படலாம்னு இவங்களா உருவாக்கி வைத்து இவர்கள் அடக்கம் செய்து இன்னைக்கு அதை ஒரு நினைவு மண்டபமாக மாற்றி இன்னைக்கு ஒரு பெரிய மாளிகை போல இன்னைக்கு காட்சி அளிக்கிறாங்க. அதுபோல தமிழருடைய ஓர்மைக்கு போராடிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு திமுகவிற்கு என்ன தயக்கம் இருக்கிறது என்கிற கேள்வியும் இயக்குனர் பாரஞ்சித் இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. 6வதா, அவரே ஒரு ரவுடி, பிறகு எப்படி அவரை கொன்றது சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? கட்ட பஞ்சாயத்து செய்பவர், பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என ஆளாளுக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள். கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துருவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் அப்படிங்கிற கேள்வியை வைத்திருக்கிறாங்க. இது நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னதுதான். ஒரே வார்த்தையில இயக்குனர் பாரஞ்சித் சொல்லியிருக்கலாம், அந்த இணையதள ஊடகங்கள் இணையதள வாசிகள் யார் அப்படின்னா திமுகவை சேர்ந்தவர்கள் தான். திமுக மீது எந்த ஒரு பழியை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்கள் சங்கிகள். குறிப்பாக இப்போ புது பரிணாமத்தில் நீல சங்கிகள், அவர்கள் திமுகவுடைய விரோதிகள், சமூக நீதிக்கான விரோதிகள், ஆரிய சக்திகள். திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைவரும் இந்த மண்ணில ஜனநாயக சக்திகளே கிடையாது என்கிறத தான் இவர் சொல்லியிருக்காரு. சரி, இயல்பிலேயே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திராவிட எதிர்ப்பாளர் தான். அவர் திமுகவையும் எதிர்க்கணும், அதிமுகவை எதிர்க்கணும், பாஜக காங்கிரஸ் எல்லாருமே எதிர்க்கணும்,
தமிழனுடைய ஓர்மையை பேசக்கூடிய ஒரு தலைவராகவும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்திருக்காங்க. அவருடைய நிறைய காணொலிகள் எல்லாமே அதைத்தான் பிரதிபலிக்குது. அப்படி தமிழருடைய ஓர்மையை பேசிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் மறுக்கப்பட்டதும் அவரை ரவுடி என்று இன்னைக்கு சமூக ஊடகத்தில் பேச பொருளாக மாற்றியது யாருன்னா திமுகவுடைய கழக உறுப்பிகள் தான், கழக உடன்பிறப்புகள் தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது. இயக்குனர் ப. ரஞ்சித் ரொம்ப தெளிவாக கேட்டிருக்காங்க. இதற்கு பின்னாடியிலிருந்து இயக்கியது யாருன்னா அது திமுகவை சேர்ந்தவர்கள் தான், திமுகவிற்கு ஆதரவான ஊடகங்கள் தான். கொஞ்சம் கூட ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலை என்பது சட்டப்படி குற்றம், அது அரசனுடைய நிர்வாக தோல்வியால் நடந்திருக்கு என்கிற ஒரு சிறிய வாதத்தை கூட எடுத்து வைக்க இயலாத அத்தனை பேருமே ஆம்ஸ்ட்ராங் மீது அவதூறு பரப்புனாங்க. அவர் சரியில்லை, அவர் குற்ற பின்னணி கொண்டவர் என்கிற விதத்தில் அவரை பற்றி தேவையில்லாத கருத்துருவாக்கங்களை செய்ததுதான் இந்த படுகொலையிலிருந்து வெளியில தெரிய வந்தது. அப்ப இறுதியா என்ன ஒரு கருத்து ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா, திமுகவுடைய வெற்றிக்கு தலித் மக்களுடைய வாக்கு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. தலித் மக்களுடைய வாக்கு இல்லாமல் திமுக அதிகாரத்திற்கு வந்துவிட்டது என்கிற உண்மையை உங்களால மறுக்க முடியுமா? நானே விருப்பப்பட்டு திமுக என்கிற ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்திய ஒரே காரணத்துக்காகவே இந்த படுகொலை சம்பந்தமான கேள்விகளை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். எனக்கு அந்த ஆதங்கம் இருக்குது. உங்களுக்கு நான் வாக்கு செலுத்தினேன், நீங்க சமூக நீதி காப்பாற்றுவீங்க, நீங்க தலித் மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைச்சுதான் உங்களுக்கு வாக்கு செலுத்தினேன். ஆனா நீங்க தலித் சமுதாயத்துக்காண்டி போராடிய இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களை எப்படி படுகொலை செய்தும் அவர்களுக்கு நிறைய சூழ்ச்சிகளை உருவாக்கியும் திமுகவுடைய அரசாங்கம் திட்டமிட்டே 2 நாட்கள் தள்ளி வைத்து அவருடைய அடக்கம் செய்யக்கூடிய இடத்தை எல்லாம் கொடுக்க மறுத்து இந்த நிர்வாக தோல்வியில இருந்து அவருக்கான சரியான பாதுகாப்பு கொடுக்காமல், சரியான குற்ற பின்னணியில் இருக்கு, சரியாக இந்த வழக்கை விசாரிக்காமல் இவ்வளவு பச்சை துரோகம் செய்தது எதற்காக என்கிற கேள்வியை திரு ரஞ்சித் அவர்கள் வச்சிருக்காங்க. பொதுவாக திமுக தமிழ்நாட்டில் பட்டியலின சமூகத்துக்கு எதிராக எந்த ஒரு தவறான ஈடுபாட்டில் ஈடுபட்டாலும் அதற்கான குரல் ஏன் கொடுக்கலன்னு திருமாவளவன் அவர்கள் நோக்கி தான் நம்ம குரல் கொடுப்போம். ஆனால் இந்த முறையும் அவர் பெரிதாக எந்த குரலும் கொடுக்கல. அறிக்கை கொடுத்தாங்க, நேரடியாக அந்த களத்திற்கு போனாங்க, குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொன்னாங்களே ஒழிய ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு காட்டமான ஒரு கேள்விகளை திமுகவை நோக்கி அவர் வைக்கல. அப்ப திருமாவுடைய குரலாக ரஞ்சித் ஒழிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா திருமாவுடைய குரல் கிடையாது, திருமாவையும் தாண்டி இந்த குரல் என்னுடைய குரல் என்கிற விதத்துலதான் ரஞ்சித் அவர்கள் சொல்றாங்க. கடந்த முறை ஒரு நிகழ்ச்சியில ப. ரஞ்சித் அவர்கள் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் ஆரி சக்தியில விடக்கூடாது, பாஜகவை விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் அரசியல் செய்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க தீவிரமா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்களே, அதற்கு காரணம் யாரு உள்ள விட்டது என்கிற கேள்வி வைத்திருந்தாங்க. அப்போ உள்ள விட்டது யாருன்னா அதிகாரத்தில் இருந்த திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் விட்டுருக்காங்க. அவங்க தான் கூட்டணி வைத்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆரிய சக்தியில அழைத்திட்டு வந்தாங்க. இதை பேசின உடனேயே ரஞ்சித் மீது நீல சங்கி, திமுகவை பத்தி என்ன தெரியும், நீ திமுகவுக்கு நீளம் புத்தி சொல்லலாமா அப்படின்னு ரஞ்சித் மீது நிறைய பழி சுமர்த்தியது இந்த திமுகவுடைய கழக ஊப்பிகள். அது போலதான் இன்னைக்கும் இந்த கருத்தை தெரிவித்த உடனே நிறைய பேர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையை நியாயப்படுத்தி திமுகவுடைய நிர்வாக தோல்வியை பெரிதளவும் பேசாமல் ரஞ்சித் மீது அவதூறை பரப்புவதற்கு கழக ஊப்பிகள் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த ரஞ்சித் அவருடைய கேள்வி என்பது இனி வரக்கூடிய தேர்தல் மட்டும் கிடையாது, ஏற்கனவே அந்த தாக்கம்ங்கிறது தொடங்கிருச்சு. திமுகவுடைய அப்பட்டமான நாடகம், திமுகவுடைய சமூக நீதிக்கான அந்த முகமூடி அத்தனையும் கிழித்து தொங்க விட்டு இருக்கிறாரு இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள். ஒவ்வொரு கேள்வியுமே அதுல ரொம்ப தெளிவாக தான் கேட்டிருக்காங்க. காங்கிரசுக்கு 10 இடம் கொடுக்கக்கூடிய இவர்கள் 15% மேற்பட்ட வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு ஏன் ஒரு 7-8 இடம் கூட கொடுக்கல என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் வைத்திருப்பாங்க. அப்போ திமுகவே என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படியும் மேலே வந்துடக்கூடாது, பட்டியலின மக்கள் மேலே வந்துடக்கூடாது, அந்த தலைவர்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை, இதை தவிர்த்து நாங்கள் எப்போதுமே கொடுக்க மாட்டோம் என்கிறதுல திமுக ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதை அத்தனையும் திருமாவளவன் ஆரம்ப காலத்தில் சொன்னதுதான், அடங்க மறு அத்துமீறு திருப்பி அடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ரஞ்சித் அவர்கள் அடங்க மறுத்து இருக்கிறாங்க, அத்துமீறி இருக்கிறாங்க, திருப்பி அடிக்க தொடங்கியிருக்காங்க.